எதுவெல்லாம் சான்று? ஃபஸ்ட்டு சான்று அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்றது. இது அல்லாவுடைய இவர் ரசூலுங்கிறதுக்கு ஒரு சான்று. ஏன்னா அதே ஆர்குமெண்ட்ஸ் வச்ச உடனே மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூதர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, யூதர்களும் ஆமாங்கிறாங்க, இவர் அல்லாவுடைய ரசூலுன்னு சாட்சி சொல்கிறாங்க. இந்த சான்று. நம்பர் த்ரீ, ரசூல்லா தன்னுடைய மிஷனில் படிப்படியாக மேலே தான் போகிறாங்க, கீழே போகலை. போன உடனே ஃபுல் மதினாவையும் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. சுற்றுப்புற அரபுகள்கிட்ட அக்ரிமெண்ட்டை போட்டு கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. அகழ் போர் வரைக்கும் இவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறதுதான். அகழுக்கு அப்புறம் என்ன நடந்தது? உதைபியா நடந்தது. உதைபியாவுக்கு அப்புறம் கைபரில் ஜெயிக்கிறாங்க. எங்கே போனாலும் நபிசுல்லாஸ்லம் அவங்களுக்கு வெற்றி தான். கைபர் அதுக்கு முன்னாடி ஒன்றும் சில பகுதிகள்லாம் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ ரசூல்லாவுடைய குரோத் எப்படி இருந்துகிட்ருக்கு, கிராஃப் எப்படி போகுது, மேலே போயிட்டே இருக்குது. மக்கா வெற்றிக்கு இவங்க வரும்போது இவங்க ஒரு கிராமமாக போயிடுச்சு. மக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ் மதீனா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மதீனாவுக்கு கீழே அரபு தீபகற்பகம் வந்துருச்சு. அது ஒரு சின்ன ஊராக குறைசிகள் சுருண்டு போயிட்டாங்க. பாராளுமன்றமாக இருந்தது, அந்தஸ்து வந்து தளர்த்தப்பட்டு, இப்போ காஷ்மீர் அந்தஸ்து, மாநில அந்தஸ்து எடுத்துகிட்டு யூனியன் பிரதேசம் ஆகினாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய அந்தஸ்து இருந்தது, சின்ன அந்தஸ்து உள்ள அது லோக்கல் அசம்பிளியாக மாறிடுச்சு. அபுஜெயில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் அந்த இடத்துல இப்போ என்ன, இப்போ அவருடைய இது என்ன, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 4 தெருவுக்கு அவர் கவுன்சிலர். புரியுதா? அவ்வளோதான் அவருடைய சிச்சுவேஷன். அப்போது இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வெற்றியை தன்னுடைய சான்றுங்கிறான், தன்னுடைய ஆயாத் அப்படிங்கிறான். அப்போது இன்றைக்கி தாவில பரவலாக